பிரத்யட்சமான சந்நிதி குருவாயூர். அங்கே இன்னைக்கும் பிரத்யட்சம் அந்த மூர்த்தி. சில வருஷங்களுக்கு முந்தி ஒரு டாக்டர் பத்னியோட குழந்தையோட தரிசனத்துக்கு போனாள். திருச்சூர் ஸ்டேஷன்ல இருந்து பஸ் கிடைக்கும்னு நினைச்சுன்னு கூட்டார போலாம். பஸ் குறைச்சலான காலம், பஸ் போயிடுது. ராத்திரி 7 மணிக்கு ஒரு ஜெட்கா வண்டிக்காரன் மழை தூத்தல நின்னா. அவன் நான் கொண்டு விட்டுறேன் கவலைப்படாதீங்கன்னா. என்ன சத்தம் வேணும்னா 7 ரூபான்னா 10 ரூபா தரேன்னாரு. இதுமே கவலையப்பட வேண்டான்னு இவர் கையில பணம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டான். அப்படி 3-4 மைல் போன உடனே கீழே இறக்கிவிட்டான் வண்டிய. பெரிய பள்ளத்துல காட்டுல என்னடா இங்கேயோ இறக்குறேன்னா பேசினா அடிச்சு விடுவேங்கன்னா. நிச்சயமான பிரதேசம். கீழே இறங்கி அப்படி போனா கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு சின்ன குடிசை, சிம்னி விளக்கு எரியுது. 5-6 பையங்க உட்காந்துருக்கான். அதை பார்த்த உடனே இந்த அம்மா அவனை நமஸ்காரம் பண்ணி வண்டியில கெஞ்சினாள். மானபங்கமோ பிராணபங்கமோ பண்ணாதே, என் மேல இருக்கிற நகையெல்லாம் கொடுத்து விடுறேன். 10-15 ரூபாய்க்கு நகை இருக்க மேல எல்லாத்தையும் தந்து விடுறேன். என்னையும் என் குழந்தையோ பர்த்தாவையோ மானபங்கம் பிராணனுக்கு ஆபத்து, இதை கொடுக்காதேன்னு சொன்னாள். சரி கீழே இறங்கி எல்லாத்தையும் கைட்டு வைத்தான். அவன் மேல இருந்த தோர்த்து முட்டை கீழே போட்டு கைட்டுன்னா அந்த அம்மா எதையாவது கை வளைய முதல்ல போய் கைட்டப்படாதா, தோட்டம் கைட்டப்படாதா, மூக்குத்தி போய் கைட்டினா சுமங்கலி மூக்குத்தியை கைட்டினா பொறுப்பனா குருவாயிருப்பான். தன்னை தரிசனம் பண்றதுக்குன்னு அங்க இருந்து பரப்பிட்டு மூட்டை கட்டின்னு வந்திருக்கிறவாள். அவன் மூக்குத்தி சொறைய போய் கைட்ட ஆரம்பிச்ச உடனே அங்க காட்டுல பக்கத்து ரோட்ல ஒரு பஸ் குருவாயூர் குருவாயூர்னு கண்டக்டர் கத்தின்னு வரா. தார் செலவிட்டு போடணும் அங்க இருந்து வருது. அந்த உடனே இந்த பசங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டான். பஸ் அங்க கிட்டக்க வர ஆரம்பிச்ச உடனே ஓடினா இந்த அம்மா சொறைய சரியா போட்டுக்கிண்டா, வண்டியில இருக்கிற பொட்டி எடுத்துக்கிண்டா, குழந்தையும் தூக்கிட்டு டப்புன்னு பஸ்ல போய் பாஞ்சு ஏறிவிட்டாள் புருஷனோட. இந்த பசங்க எல்லாம் ஓடி போயிட்டான். சரி போனா ராத்திரி 11:30 மணிக்கு கொண்டு போய் மழை தூத்தெல்லாம் கொண்டு போய் விட்டானுங்க. கோவில் கதவெல்லாம் சாட்சியாச்சு. உடனே அவன்கிட்ட 100 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்தா அவன் 98 ரூபாய் எடுத்து எண்ணி கொடுக்குறான். 1 ரூபா தான் சார்ஜுங்கிறான். இல்ல இல்ல நீ இதை எடுத்துக்கோன்னா மாட்டேன், தொட மாட்டேன்னா. நிர்பந்தம் பண்ணி இந்த குழந்தைக்காவது 1 ரூபா சார்ஜ் எடுத்துக்கோன்னா குழந்தைக்கு எங்க பஸ்ல சார்ஜ் வாங்குறது இல்லைங்கிறான் சொல்லிவிட்டாள். உடனே பணத்தை கொடுத்துட்டு போட்டான். இவா திண்ணியிலேயே படுத்துக்கிட்டாள். படுத்துக்கிற போது ஒரு மேல போட்டு அங்க வஸ்திரத்தை கீழே பொண்ணு படுத்தணும்னு பாக்குறாரு. 1 ரூபா பெறக்கூடிய அங்க வஸ்திரத்தை காணும். ஓத பஸ்ல விட்டுவிட்டேன் என்று சொன்னார். ஒரு டாக்டர் பேர் புருஷன் சொன்னதே அந்த அம்மா சொன்னா ஏதோ நமக்கு அவன் பணம் தான் வாங்கி மாட்டேன்னா அங்க வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டான் சொல்லிவிட்டாளுவா. ராத்திரி 3 மணிக்கு அங்க பூஜை பண்றான் நம்பூத்திரி. ஸ்நானம் பண்ணி நிர்மாலிய தரிசனத்துக்காக வரவன் இவாளை கூப்பிட்டு பேர் சொல்லி கூப்பிட்டா ஷரடையன் நீதானான்னா ஆமாந்தார். ஸ்நானத்துக்கு வரும்னார். என்னத்துக்காக கூப்பிடறான்னு தெரியாது. ஸ்நானம் பண்ணி வஸ்திரத்தோட இவரை அழிச்சுன்னு போய் சாவியை திறந்து கதவை திறந்து இவரை பார்க்க சொன்னார். பார்த்தா அந்த பஸ்ல விட்ட அங்க வஸ்திரம் குருவாயூரப்பன் காலில் இருக்கு. அவன் சுவாமி வந்து நான் தான் உனக்கு பஸ் ஓட்டின்னு வந்தேன், யாரோ வந்தான்னு நினைக்காதே, நான் தான் வந்தேன்னு காட்டுறதுக்காக அந்த அங்க வஸ்திரத்தோட தரிசனம் கொடுத்தாள். அப்படிப்பட்ட மூர்த்தி அது.